வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிம்போம் ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேட்க போற சிறுகதையின் தலைப்பு நேரம். வாங்க கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஊர்ல ராஜுன்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த ஊர்ல எல்லாருக்குமே அவனை தெரியறதுக்கான காரணம் அவனோட சோம்பேறித்தனம். எந்த வேலையா இருந்தாலும் அவன் நேரத்துக்கு செஞ்சு முடிச்சதா சரித்திரமே இல்லை. இந்த குணத்தால அவனோட படிப்பு மட்டும் இல்லை, மற்ற எல்லா விஷயத்துலேயும் அவன் ஃப்ரெண்ட்ஸை விட அவன் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்தான். அவன் அம்மா அப்பா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு எவ்வளோ சொல்லியும் டைமோட வேல்யூ பற்றியும் அவனோட ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்காமல் விலை மதிப்பு இல்லாத நேரத்தை வீணாக்கினான். ஒரு முறை ராஜுவோட ஸ்கூலுக்கு ஒரு சார் வந்து ஜாயின் பண்ணார். நிறைய பசங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சது. அதுக்கான காரணம் வழக்கமான ஸ்ட்ரிக்டான டீச்சராக இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக பசங்க கிட்ட மூவ் பண்ணார். அவர் குணத்தை பார்த்து பசங்களுக்கு அவர் மேலே நட்பு கலந்த ஒரு மரியாதை வந்தது. ராஜுக்கும் அந்த சாரை ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஆனால் நல்லா படிக்கிற பசங்களுக்கு மத்தியில் அந்த சாருக்கு எப்படி ராஜுவை பிடிக்கும்னு அவனுக்கே ஒரு எண்ணம் வந்தது. ராஜுக்கு அப்போ தான் அவன் பண்ண தப்பு புரிஞ்சுது. 2 நாள் ஆகியும் ராஜுவோட ஒதுக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட சார் அவனை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சாரு. மனசு விட்டு பேச ஆரம்பிச்சு ராஜு சொன்னதை வச்சு அவனோட குறை என்னன்னு அவனுக்கு பொறுமையாக எடுத்து விளக்குனாரு. தம்பி, நீ பண்ண ஒரே தப்பு நேரத்தோட மதிப்பு தெரியாமல் அதை இத்தனை நாள் வீணாக்குனது தான். நேரத்தோட மதிப்பு தெரிய உனக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளு. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவரோட ஆட்சியில் நாடும் நாட்டு மக்களும் ரொம்பவே சந்தோஷமாக செழிப்பாக இருந்தாங்க. ஒரு நாள் ராஜா ஊர்வலம் வரப்போ அவரோட குருகுலம்ல படித்த அவரோட பாலிய நண்பனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அதே நேரம் அவரோட நிலைமையை பார்த்து ராஜா சோகத்தில் ஆழ்ந்தாரு. ஏன்னா அவர் நண்பனோட ஆடையில் எல்லா இடமும் ஒட்டு போட்டு கிழிஞ்ச நிலையில் இருந்தது. வேலை, காசு, மரியாதை அப்படின்னு எதுவுமே அவர்கிட்ட இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் அவரோட விதின்னும் மற்றவங்க பண்ணுற சதின்னும் புலம்பிக்கிட்டு இருந்தாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை தேடினாலும் என்ன அந்த வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னோட எதிரிங்க நான் எந்த வேலையும் நேரத்துக்கு செய்யறது இல்லைன்னு ஊர் பூரா பரப்பி வச்சிருக்காங்க என சொல்லி சோகமானாரு. ராஜா, சரி அதெல்லாம் விடு, 6 மணிக்குள்ள என்னோட கஜானாக்கு வா. உன்னால் எவ்வளோ செல்வத்தை எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போ, அது எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்ல சந்தோஷத்தில் அவன் துள்ளி குதிச்சான். வேக வேகமாக வீட்டுக்கு போனவன் அவனோட மனைவி கிட்ட நடந்ததை சொல்ல அவளும் ரொம்பவே சந்தோஷமானா. சீக்கிரம் போயா, ராஜா சொன்ன மாதிரி உன்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் அள்ளிட்டு வா அப்படின்னு சொன்னான். இல்லை இல்லை, முதல்ல எனக்கு சோறு போடு, பசிக்குது, சாப்பிட்டு போனாதான் தெம்ப வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மதிய உணவை முடிச்சான். சாப்பிட்டு முடிச்சதும் இன்னும் நிறைய நேரம் இருக்கு, ஒரு குட்டி தூக்கத்தையே போடலாம், அப்பதான் சோர்வு இல்லாம வேலை செய்ய முடியும் அப்படி சொல்லி படுத்தான். அவன் மனைவியோ வயல் வேலைக்காக வெளியே போக அவனுக்கு தெரியாமலேயே 2 மணி நேரம் தூங்கி போனான். திடுக்கிட்டு எழுந்ததும் 2 மணி நேரம் தூங்கினதை நினைச்சவன் உடனே பைய தூக்கிக்கிட்டு வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சான். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்த காரணத்தினால சீக்கிரமே சோர்வாகிட்டான். அங்கே ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்தவன் அதோட காற்றுல தன்னை மறந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். 4 மணி நேரம் தன்னை மறந்து தூங்கினவன் பதறி போய் எழுந்திருக்க சூரியனும் மறைய ஆரம்பிச்சுது. வேக வேகமாக ஓடினவன் மாளிகையை அடையும் முன்ன சூரியனும் மறைஞ்சு கோட்டை வாசலும் அடைக்கப்பட்டிருந்தது. ரொம்பவே சோர்ந்து போனவன் அவனோட நிலையை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டான். நேரத்தோட மதிப்பு தெரியாம அதை வீணடிச்சு அவன் பணக்காரனாக இருந்த ஒரே ஒரு பொன்னான வாய்ப்பையும் கைவிட்டதை நினைச்சு ரொம்பவே நொந்து போனான். இந்த கதையை சொல்லி முடிச்சதும் ராஜுவை பார்த்த சார், ராஜு அவனோட தப்ப புரிஞ்சுக்கிட்டான்னு அவனை கண்ணை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டாரு. நேரத்தோட மதிப்பு புரிஞ்சதும் ராஜு ஒரு முடிவோட வீட்டுக்கு போனான். எப்படியாவது ஸ்கூல்லையும் வீட்லையும் அவனோட பழைய நிலைமையை மாற்றணும்னு நினச்சவன் அதையே கோலாக செட் பண்ணான்.
அதுக்கு கடுமையாக உழைக்க ஆரம்பித்தான். அவனோட வளர்ச்சியை அடுத்தடுத்த டேர்ம் எக்ஸாம்ஸ்லேயே தெரிய வந்தது. ராஜுக்கு நேரத்தோட அருமை தெரிஞ்சதும் ஸ்கூல்லையும் வீட்லேயும் அவனோட மரியாதை உயர ஆரம்பிச்சது. இந்த சிறுகதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய சிறுகதைகள், ஹாரர், க்ரைம் இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர் ஸ்டோரிஸ்ன்னு அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.